இன்றைக்கி நம்மளோட பண்ணையில் அசோலா பெட்டு தாங்க போட போகிறேன். ஏன்னா கடந்த வீடியோவிலே சொல்லியிருந்த மாதிரி அசோலா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துலையே அசோலா பெட் போட்டால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம மொத்தம் 3 பெட்டுங்க போட போகிறோங்க. வழக்கம் போல் அடியில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக குச்சிகள்லாம் ஊனி நம்ம அசோலா பெட்டை வச்சு டைட்டாக கட்டியாச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஊற்றி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரச்சனை வராது. வழக்கம் போல் 1 இன்ச் அளவுக்கு உள்ள மண் கொட்டி விட்டு மாட்டு சாணம் அப்படி இல்லைனா காஞ்ச மாட்டு எருவு இதை நம்ம கொட்டி விட்டுட்டு தண்ணி ஒரு 1/2 அடி நிற்கிற அளவுக்கு நிரப்பிட்டோம்னா போதுங்க. அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கேப் விட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அசோலா விதைகளை உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா சரியாக 10லேருந்து 15 நாளுக்குள்ளே பெட்டு ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம ஒரு பெட்லேருந்தும் எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. நிச்சயமாக வந்து அசோலாவை நம்ம ஆடு, மாடு, கோழி எல்லாத்துக்குமே உணவாக கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அசோலா விதைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காலையில் மெசேஜ் பண்ணுங்கள். கொரியரில் சென்ட் பண்ணி விடுறேன். 2 டேஸில் உங்கள் கைக்கு வர மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நன்றி.